இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஒரு தடவை தனித்தனியா நான் இங்க கூட்டு வருவேன். அப்போ கூட்டு வரும்போது அவங்க ஒவ்வொருத்தவங்க வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து இங்க வந்து இருப்பாங்கல்ல. அப்போ வந்து எல்லாருக்கும் வெவ்வேறு ஐடியாலஜி இருக்கும். எல்லாரும் வந்து ஒரு இடத்துல மிங்கில் ஆகி ஒரு டிஸ்கஷனா அது போகும்போது, என்னோட ஐடியாலஜி அந்த இடத்துல நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அங்க டிஸ்கஷனுக்கு வரும். அப்போ வந்து ஒருத்தவங்களுக்கும் அந்த ஐடியாலஜி வந்து மாறும். நெறையா வந்து டிஸ்கஷன் வரும்போது, ஒருத்தவங்களோட ஸ்டாண்டும் மாறும். மாறி, மாறி, மாறி அது ஒரு நேர்மையா கொண்டு வந்து ஒரு இடத்துல கடைசியா நிக்கும். அந்த நிக்கிறதுக்கான தேவையா வந்து இந்த இடத்த பார்க்குறேன். அவங்க நண்பர்கள் சொல்லுவாங்க, அவங்க ஒரு டீமா ஃபார்ம் ஆவாங்க. டிஸ்கஷனுக்கு டைம் கேட்பாங்க. நம்ம ஒரு டேபிள் அதுக்குன்னே டிஸ்கஷனுக்குன்னே வச்சிருக்கோம் ஒரு லொகேஷன். அங்க உட்காந்து பேசுவாங்க. மணிக்கணக்கில் பேசுவாங்க. நம்ம ஒரு டிபேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எதனா ஒன்று நம்ம சொல்றதான் கரெக்ட் டிபேட் பண்ணுவோம்ல. ஆனா இந்த இடம் எப்படி பாக்குறேன்னா டிபேட்டுக்கு போகாது, லிசனிங்க்கு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றதை கேட்போம், அப்புறம் அவங்க சொன்னது அதுக்கு பதில் சொல்லுவோம். ஒரு ஒரு கரெக்டான மீட்டர்ல போவோம். நம்ம எப்பவும் வந்து டிபேட்டா போக மாட்டோம். நான் சொல்றதான் கரெக்ட்னு போகவே மாட்டோம். அது இந்த இடம் கரெக்டா இருக்கு அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த அரசியல இளைஞருக்கான அரசியலை கொண்டு போய் சேர்க்க முடியும்.